அனைவருக்கும் வணக்கம். எங்களது கன்னிமா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ள டெல்லி, ஹரித்வார், ரிஷிகேஷ் யாத்திரை பற்றிய விளக்க வீடியோ இது. இந்த பயணமானது செப்டம்பர் மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் நாம் பார்க்கும் இடங்கள் டெல்லி, ஆக்ரா, மதுரா, ஹரித்வார், ரிஷிகேஷ், குருக்ஷேத்ரா, விருந்தாவன் மற்றும் அமிர்தசரஸ். இதற்கு தேர்ட் ஏசி ரயில் கட்டணமாக 22,499ஆகவும் ஸ்லீப்பர் ரயில் கட்டணமாக 19,800ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு பேக்கேஜுகளிலும் நம் தங்கு போகும் அறை ஒன்று, அதாவது டீலக்ஸ் 3 ஷேரிங் டீலக்ஸ் ரூம் தான். அதாவது ஸ்லீப்பர் வரவங்களுக்கும் தேர்ட் ஏசி வரவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும் நாங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். இதில் நம்ம என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, ரூமு, அங்கே அங்கே நம்ம சுற்றி பார்க்குற ஏசி பஸ்ஸு, அப்புறம் நம்ம 9 நாள் அங்கே இருப்போம். அதுக்கு உண்டான தென்னிந்திய சைவ உணவு, அப்புறம் காஃபி, இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ரயிலில் உணவு, ஆட்டோ கட்டணம், நுழைவு கட்டணம், அப்புறம் ரோப் கார் கட்டணம், இதெல்லாம் நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. இதுக்கு உண்டான டே வைஸ் பிளான் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். முதல் நாள் காலை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மூலம் நம்ம சென்னை போயிடுவோம். சென்னையில் நம்ம கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து ஆக்ரா போகிற ட்ரெயின். அந்த ட்ரெயினில் நம்ம ஆக்ரா போய் இறங்கிடுவோம். ஆக்ராவில் காலையில் 3 மணிக்கு இறங்கிடுவோம். நம்ம மெட்ராஸில் அந்த ட்ரெயின் ஈவினிங் 5:30 எடுத்துகிட்டு ஒரு நாள் கழித்து, அதாவது அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு நம்ம இறக்கிட்டோம். முதல் நாள் நம்ம தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு, ஆக்ரா கோட்டை, அதாவது ஆக்ரா ஃபோர்ட் பார்த்துட்டு, நம்ம ஈவினிங் ஆட்டம் விருந்தாவனில் பார்க்கக்கூடிய கோயில்களான சார்தாம் டெம்பிள், பிரேம் மந்திர், இஸ்கான் டெம்பிள், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தங்கிட்டு, அடுத்த நாள் மதுரையில் கிருஷ்ண ஜென்ம பூமி பார்த்துட்டு நம்ம நேராக ஹரித்வார் கிளம்பி போயிடுவோம். ஹரித்வாரில் ஈவினிங் கங்கா ஆரத்தி பார்த்துட்டு, அங்கே பார்க்கக்கூடிய கோயில்களான சண்டி தேவி, மானசா தேவி, இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு அங்கே தங்கிட்டு, அடுத்த நாள் அதாவது ரிஷிகேஷ் போய், ரிஷிகேஷில் நம்ம பார்க்கக்கூடியதான ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குருக்ஷேத்ரா கிளம்பி போயிடுவோம். மறுநாள் குருக்ஷேத்ராவில் நாம் தோஜிசர் சரோவர் குளம், அப்புறம் பாலாஜி கோயில், பிரம்ம சரோவர், பீஷ்மகுண்ட், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேராக அமிர்த்சர் நோக்கி கிளம்பிடுவோம். அமிர்த்சரில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கிய இடங்களான பொற்கோயில், ஜாலியன் வாலாபாக் மற்றும் வாகா பார்டர், அந்த பெரேட் நடக்கிற இடம், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டெல்லி கிளம்பிடுவோம். ஓவர் நைட் ஜெர்னல் டெல்லி டெல்லியில் அக்ஷர்தம், பார்லிமெண்ட், அப்புறம் குதுப் மினார், லோட்டஸ் டெம்பிள், அப்புறம் இந்திரா காந்தி நேஷ்னல் மெமோரியம், ராஜ்காட், அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மிச்ச டைமில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு, நமக்கு டெல்லியில் 2 நாள் ஸ்டே, அதை முடிச்சுட்டு நம்ம நைட்டு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் கிளம்பி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நம்ம சென்னை கிளம்பிடுவோம். சென்னைக்கு ஏர்லி மார்னிங் 6 o'clock நம்மகிட்ட வந்துடும். நமக்கு ஆஃப்டர்நூன் இன்டர்சிட்டியில் நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ரிட்டர்ன் ஆயிரும். இதுதான் பிளான். ஸோ இந்த பேக்கேஜுக்கு நம்ம போதிய டைம் கொடுத்து எல்லா இடத்துலையும் இருந்து பார்த்துட்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம அவசரப்படுத்தி ஒரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறக்கே நம்ம 250 கிலோமீட்டர்ஸ் 300 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அங்கே போயிட்டு பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துட்டு வரக்குண்டான டைமிங் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்குறோம். குருக்ஷேத்ராலெலாம் ஒரு சிலர் காலையில் குருக்ஷேத்ராவும் சாயந்தரம் அமிர்த்சர் காமிக்கிற மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. நாம் அப்படி பண்ணுறதில்ல. எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துக்கு தகுந்த டைம் கொடுத்து அங்கே பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வர மாதிரி தான் போட்டிருக்கோம். அதனால தான் இந்த 12 நாள். இதுக்கு கட்டணம் அதுக்கு உண்டான கட்டணம் தான் வருது. இப்போ ஃபுட்டும் எல்லாமே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் பேஸ்டு ஃபுட்டு தான். எங்கேயும் நம்ம நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறதில்ல. எல்லாமே நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு தான். ட்ரெயினில் போக வர நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளாக எடுத்துக்கணும். இல்லைன்னா ஃபுட்டு எங்கேயோ வெளியே வாங்கிக்கலாம். அது நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. அப்புறம் ஆட்டோ கட்டணம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கிங்லேருந்து கோயில்கள்லாம் ஒரு சுற்றி வரக்கு நம்ம பேக்கேஜ் மாதிரி பேசி தந்துடும். அந்த அமௌண்ட்டு என்ன வருதோ அதை நம்ம பேசஞ்சர்ஸ் பேர் பண்ணணும். அதே மாதிரி அதாவது நுழைவு கட்டணம், இப்போ இந்த அக்ஷர்தம் கோயிலெல்லாம் அந்த லைட்டிங் ஷோலாம் இருக்கும். அந்த டைமுக்கு நம்ம போனோம்னா, இன்கேஸ் போனோம்னா அந்த லைட்டிங் ஷோக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த டைம் ஒத்துழைச்சதுன்னா நம்ம
இது அந்த என்ட்ரி டிக்கெட் போட்டு பார்க்குற மாதிரி வரும். அதே மாதிரி விஞ்ச் செலவுகள் அது வந்து ஒரு ரூ. 600 வரும் அந்த 2 கோயிலும் பார்க்குறக்கு. டூ அண்ட் ஃப்ரோ போத் சைட்ஸும் வந்து நம்ம போட்டு தந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் இதர கட்டணத்தில் வந்துடும். ரூம் வைஸ் வந்து எல்லாமே 3 ஷேரிங் ரூம் தான். நீங்கள் 2 ஷேரிங் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவோம். இதுதான் எங்கள் டூர் பிளானு. நம்ம வந்து நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போகிற ஐடியாவும் இல்லை. நம்ம வந்து லிமிட்டட் சீட்ஸாக போட்டு கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வரவங்க வந்து உடனடியாக புக்கிங் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர், எங்களோட ஜிபே நம்பர் அதில் தான் இருக்குது, 6383446627. அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணி வச்சுட்டா வந்து நாங்கள் டிக்கெட் போட்டுருவோம். ஏதேனும் சந்தேகம் எதுவும் எங்களை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.